students, welcome to Learning Space in Tamil. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2023ல நடந்த NMS டெஸ்டோட மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட் அந்த பேப்பரை தான் நாம இப்ப பார்க்க போறோம். மெண்டல் எபிலிட்டி டெஸ்டோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக்கையும் நான் இந்த சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். Learning Space in Tamil அப்படிங்கற டைப் பண்ணிட்டு அதுக்குள்ள NMS playlist போங்க. இந்த டாபிக்ல வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். First question பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் சீரிஸ்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேயா क्वेश्चन மார்க்ல என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். டிஃபரன்ஸ் என்னன்னா 0 ல இருந்து எதை ஆட் பண்ணா 1 கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். ஓகேயா 0 க்கு 1 குள்ள டிஃபரன்ஸ் +1 0 + 1 = 1. ஓகே நெக்ஸ்ட் 1 க்கு 3 குள்ள டிஃபரன்ஸ் அப்படி என்ன கண்டுபிடிக்கணும்னா 1 ஐ எதால ஆட் பண்ணா 3 கிடைக்கும்னு பார்க்க போறோம். 1 + 2 = 3. ஓகே நெக்ஸ்ட் 3 க்கு 6 குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும் +3 3 + 3 6. ஓகே நெக்ஸ்ட் 6 + 4 = 10. ஓகே அப்ப டிஃபரன்ஸ் கிடைச்சிருச்சு 1 2 3 4. அப்போ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன வரும் +5 10 + 5 = 15. 15 தான் ஆன்சர். ஓகேயா நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். 2 3 5 7 11 இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்னா பிரைம் நம்பர். ஓகே இப்போ பாருங்க 3 ல வந்து இங்க முடியுது, நெக்ஸ்ட் 3 ல ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 5 ல முடியுது, 5 ல ஸ்டார்ட் ஆகுது, 7 ல முடியுது. அப்ப எதுல ஸ்டார்ட் ஆகும் ஆன்சர்ல 11 ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 13. அப்ப 11, 13 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0 3 8 15 24. ஓகேயா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 0 க்கு 3 குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும் +3. ஓகே நெக்ஸ்ட் 3 க்கு 8 குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்னா +5 3 + 5 = 8. நெக்ஸ்ட் 8 க்கு 15 குள்ள டிஃபரன்ஸ் +7 8 + 7 = 15. நெக்ஸ்ட் 15 + 9 = 24. ஓகே இது எல்லாமே என்ன நம்பர் ஆட் நம்பர். ஓகேயா ஒற்றைப்படை எண்கள். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னா +11 வரும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் என்ன வரும் 24 + 11 4 + 1 5 2 + 1 3 ஆன்சர் 35. ஓகேயா நெக்ஸ்ட் fourth sum பாருங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா கியூப் நம்பரோட 1 ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேயா 1 கியூப் = என்ன வரும்னா 1 + 1 = 2. ஓகே அப்படிதான் 2 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 9 எப்படி கிடைக்குதுன்னா 2 கியூப் = 8. ஓகே 8 + 1 = 9. ஓகே நெக்ஸ்ட் 28 எப்படி கிடைக்கும்னா 3 கியூப் = 27 + 1 = 28. நெக்ஸ்ட் 65 எப்படி கிடைக்கும்னா 4 கியூப் = 64 + 1 = 65. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன கிடைக்கும் 4 கியூப்னா நெக்ஸ்ட் 5 கியூப் = 125 + 1 = 126. 126 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் fifth sum பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 14 32 68 140 284. ஓகே இதுல பாருங்க டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. 5 க்கு 14 உள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும் 9 வரும். ஓகே இங்க பாருங்க 140 284. ஓகே அப்ராக்ஸிமேட்டா டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு வருதுன்னா 140 சம்திங் வருது. ஓகேயா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ்க்கும் லாஸ்ட் டிஃபரன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த சீரிஸ் வந்து எப்படி போயிருக்கும்னா கண்டிப்பா மல்டிப்ளிகேஷன்ல தான் போயிருக்கும். ஓகேயா அப்போ இந்த சீரிஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் சீரிஸ். அப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 5 எதால மல்டிப்ளை பண்ணா 14 கிடைக்கும். 5 2s are 10 plus 4 பண்ணோம்னா 14 கிடைக்குமா? நெக்ஸ்ட் 14 32 14 into 2 equal to என்ன கிடைக்கும் 28 28 plus 4 equal to 32 கிடைச்சதா? நெக்ஸ்ட் 32 into 2 equal to என்ன கிடைக்கும் 64. ஓகே 64 plus 4 equal to 68. ஓகே 68 க்கும் 140 எப்படி கிடைக்குதுன்னா 68 into 2 equal to என்ன கிடைக்கும் 8 2s are 16 remaining 1 6 2s are 12 12 plus 1 13 13 136 plus 4 equal to 140. okay next பாருங்க 140 into 2 equal to என்ன வரும் 280 கிடைக்கும் plus 4 equal to 284. okay ஆன்சர் என்ன கிடைக்கும் 284 into 2 பண்ணி plus 4 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 4 2s are 8 8 2s are 60 remaining 1 2 2s are 4 4 plus 1 5 568 plus 4 equal to என்ன கிடைக்கும் 8 plus 4 12 remaining 1 7 5 572 answer. next sixth sum பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 12 36. இது எப்படி பெருக்குனா 1 into 1 into 2
என்ன வரும்னா 1 1s are 1 1 2s are 2 2 கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் 12 எப்படி கிடைக்குதுன்னா 2 into 2 into 3 ஓகே 2 2s are 4 4 3s are 12 ஓகே நெக்ஸ்ட் 36 எப்படி கிடைக்குதுன்னா 3 into 3 into 4 3 3s are 9 9 4s are 36 okay next 4 into 4 into 5 okay 5 4s are 20 20 ல வந்து 4 2s are 8 remaining 0 அப்படியே வரும் okay next 5 into 6 5 6 are 30 5 3s are 15 0 already ஒரு 0 இருக்கு okay next எப்படி கிடைக்கும் 6 into 6 into 7 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 252 கிடைக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் 7 into 7 into 8 okay 7 7s are 49 49 into 8 8 9s are 72 remaining 7 8 4s are 32 32 plus 7 39 answer 392 next 7th sum பார்க்கலாம் இது வந்து கண்டிப்பா மல்டிப்ளிகேஷன் சீரிஸ் தான் ஏன்னா இங்க பாருங்க 1 க்கும் 2 க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும் 1 வரும் 21 ல இருந்து 88 க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து அப்ராக்ஸிமேட்டா 60 வரும் ஓகேயா அப்போ இந்த சீரிஸ் வந்து கண்டிப்பா மல்டிப்ளிகேஷன் நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் ஓகேயா இந்த சீரிஸ் வந்து எப்படி போயிருக்குன்னா 1 1 ஆல மல்டிப்ளை பண்ணி plus 1 பண்ணும்போது நமக்கு வந்து 2 கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் 2 ல இருந்து 6 எப்படி கிடைக்குதுன்னா 2 வந்து ஆல்ரெடி இருக்குதா into 2 plus 2 okay 2 2s are 4 4 plus 2 6 6 கிடைக்குதா next 21 எப்படி கிடைக்குதுன்னா 6 into 3 okay plus 3 equal to 6 3s are 18 18 plus 3 21 okay என்ன இருக்குன்னா ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணி அதே நம்பரால ஆட் பண்ணி எழுதிருக்காங்க okay next 21 பாருங்க 21 into 4 plus 4 okay 1 into 4 4 4 2s are 8 84 plus 4 equal to 88 answer கிடைக்குதா அப்ப ஆன்சர் என்ன வரும் 88 5 ஆல மல்டிப்ளை பண்ணி plus 5 பண்ண போறோம் okay 88 5 okay 8 5s are 40 okay 8 5s are 40 40 plus 4 44 okay 440 plus 5 equal to 445 this is the answer next 8th sum பார்க்கலாம் ஓகேயா இது ஆல்பபெட்ஸ்ல கொடுத்திருந்தாலே ஒரு சார்ட் வந்து இதுல வந்து போட்டு வைக்கிறேன் அத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல பாருங்க P Y C X E V G T ஓகேயா P ஓட ஆப்போசிட் நம்பர் என்னது Y இருக்கு ஓகே அதே C ஓட ஆப்போசிட் வேல்யூ X E ஆப்போசிட் வேல்யூ V நெக்ஸ்ட் G ஆப்போசிட் வேல்யூ T ஓகே இதுல செகண்ட் லெட்டர் எப்படி வருதுன்னா ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சோம்னா அதோட ஆப்போசிட் லெட்டர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் ஓகேயா இங்க பாருங்க B ஓட வேல்யூ என்னதுன்னா 2 ஓகே நெக்ஸ்ட் C வேல்யூ என்னதுன்னா 3 நெக்ஸ்ட் E வேல்யூ 5 நெக்ஸ்ட் G வேல்யூ 7 ஓகே இது எல்லாமே என்ன நம்பர்னா பிரைம் நம்பர் ஓகேயா 2 3 5 7 ஓகே நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன வரும்னா 11 வரும் ஓகே 11 ஓட வேல்யூ என்ன இருக்கு k k க்கு ஆப்போசிட் கேரக்டர் என்ன இருக்கு p அப்ப ஆன்சர் kp this is the answer next 9th sum பார்க்கலாம் இதுல பாருங்க 10 11 10 11 10 11 அப்படியே வந்து ஆல்டர்னேட்டிவா வந்திருக்கு அப்ப நெக்ஸ்ட் நம்பர் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும் 10 ல தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேயா நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு இப்ப கண்டுபிடிக்க போறோம் ஓகேயா இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர்ல பாருங்க நெக்ஸ்ட் எந்த நம்பருமே கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க 9 இருக்கு நெக்ஸ்ட் 0 ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த 9 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட் 0 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு அப்ப நெக்ஸ்ட் ஆன்சர்ல என்ன வரும் 9 வந்து 3 டைம்ஸ் வரும் ஓகேயா 9 9 9 this is the answer okay next 10th sum பாருங்க இதுல பாருங்க ascending order descending order ரெண்டுமே வந்திருக்கு ascending order descending order வந்தாலே என்ன பண்ணுங்கன்னா ஒன்னு விட்டு ஒன்னு நம்பரை வந்து செக் பண்ணி பாருங்க ஒன்னு விட்டு ஒன்னு நம்பர்னா இப்போ 1 4 9 16 25 ஓகே நெக்ஸ்ட் 2 3 5 7 question mark ஓகே அப்போ question markல எந்த சீரிஸ் இருக்கு இந்த நம்பர்ஸ் இருக்கு ஓகேயா 2 3 5 7 இது எல்லாமே என்ன நம்பர் prime numbers அப்ப next prime number என்ன வரும் 11 this is the answer next 11th sum பார்க்கலாம் நான் சொல்லிருக்கேன் ஆல்பபெட்ஸ்ல கொடுத்தாலே இந்த சார்ட் வந்து prepare பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன் ஓகேயா நெக்ஸ்ட் பாருங்க E V I R M N U F இது எல்லாமே என்ன ஆல்பபெட்ல இருக்குன்னா ஆப்போசிட்ல இருக்கு ஓகேயா இங்க பாருங்க E V I R next M N
U ஆப்போசிட் என்ன இருக்கு F இருக்கு ஓகே அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் கண்டுபிடிச்சா போதும் லாஸ்ட் ஆல்பபெட் கண்டுபிடிச்சிடலாம் இங்க பாருங்க இதுல உள்ள ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாம் ஓகேயா E யோட வேல்யூ என்ன இருக்கு 5 இருக்கு I வேல்யூ 9 ஓகே E ல இருந்து I வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு பார்க்க போறோம் ஓகேயா 1 2 3 4 ஓகே plus 4 ல இருக்கு ஓகே நெக்ஸ்ட் இதுல இருந்து இந்த M குள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போறோம் ஓகேயா I to M 1 2 3 4 ஓகே அகைன் plus 4 ஓகே அப்போ நெக்ஸ்ட் ஆல்பபெட்ல ஸ்டார்டிங் என்ன வரும் M ல இருந்து plus 4 ஓகே M ல இருந்து plus 4 என்ன வரும் 1 2 3 4 Q ஆன்சர் செக் பண்ணிடலாமா Q ல இருந்து U வந்து எத்தனாவது பிளேஸ்ல வரணும் இப்போ 4th பிளேஸ்ல இருக்கணும் ஓகே 1 2 3 4 U கிடைச்சிருக்கு அப்போ Q வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகே அப்போ லாஸ்ட் ஆல்பபெட் என்ன வரும் Q க்கு ஆப்போசிட்டான வேல்யூ ஓகே Q ஆப்போசிட் வேல்யூ என்ன இருக்கு J ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 4 8 12 ஓகே இங்க பாருங்க 4 2s are 8 நெக்ஸ்ட் 4 3s are 12 ஓகே 4 5s are 20 அப்ப இடையில என்ன வேல்யூ வரும் 4 4s are 4 4s are 60 அப்போ Q 16J this is the answer next 12th sum பார்க்கலாம் இதுல பாருங்க 60005940 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாமா 6000 ல இருந்து எதை மைனஸ் பண்ணா நமக்கு வரும் 5940 கிடைக்கும் பார்க்கலாமா 0 minus 0 0 ஓகே இங்க 5 ஆகும் இங்க 9 இங்க 10 10 minus 4 6 9 minus 9 0 5 minus 5 0 60 ஓகே அப்போ 6000 ல இருந்து -60 பண்ணும்போது நமக்கு 5940 கிடைக்கும் நெக்ஸ்ட் எதுமே நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்போ என்ன பண்ணி பாருங்கனா -60 -60 -60 போட்டு பாருங்க ஆனா ஆன்சர் கிடைக்காது ஓகேயா நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ண போறோம்னா -60 இதுல இருந்து 1 மைனஸ் பண்ண போறோம் ஓகேயா -59 போட்டு பார்க்க போறோம் ஓகேயா இந்த நம்பர்ல இருந்து -59 போடும்போது ஒரு நம்பர் கிடைக்கும் அந்த நம்பர்ல இருந்து -58 பண்ணும்போது இந்த நம்பர் கிடைக்குதா பார்க்க போறோம் கிடைச்சா ஆன்சர் கரெக்ட் ஓகேயா இப்போ பாருங்க 5940 -59 பண்ண போறோம் ஓகே இங்க நாகும் 3 இங்க 10 10 minus 9 1 இங்க நாகும் 8 13 ஓகே 13 minus 5 8 8 minus 0 8 5 ஓகே 5881 இது ஆன்சரா வரலாம் ஓகேயா செக் பண்ணி பார்த்தலாமா அப்ப நெக்ஸ்ட் என்ன கிடைக்கணும் -58 பண்ண போறோம் ஓகேயா 5881 58 தால மைனஸ் பண்ண போறேன் ஓகே என்ன ஆகும் 7 இங்க 11 11 minus 8 3 7 minus 5 2 8 5 5823 கிடைச்சது அப்போ 5881 இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் 13th sum பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the incorrect term ஓகேயா incorrect termனா என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடி நம்பர் சீரிஸ் பார்த்தோம்ல அதுல ஒரு क्वेश्चन மார்க் கொடுத்திருப்பாங்க நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா क्वेश्चन மார்க் பதிலாவும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ஓகேயா ஒரு நம்பர் சீரிஸ் ஃபுல்லா கொடுத்துருவாங்க அந்த சீரிஸ் வந்து ஒவ்வொண்ணா நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் போது ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து கரெக்டா இருக்காது ஓகேயா அந்த சீரிஸ் வந்து லைனா போயிட்டே இருக்கும் ஒரு பிளேஸ்ல மட்டும் ஸ்டக் ஆகும் அந்த ஸ்டக் ஆகிற இடம் இருக்குல்ல அதுக்கு அடுத்த நம்பர் தான் என்ன நம்பர்னா இன்கரெக்ட் ஓகேயா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வாங்க சம் பார்க்கலாம் 13th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க ஓகே டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா 56 க்கும் 58 க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும் +2 ஓகே நெக்ஸ்ட் 58 ல இருந்து எதை ஆட் பண்ணா 62 கிடைக்கும் +4 ஓகே நெக்ஸ்ட் 62 ல இருந்து 70 கிடைக்கணும் எதை ஆட் பண்ணா 70 கிடைக்கும் +6 ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 70 84 என்ன இருக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு 14 கிடைச்சிருக்கு ஓகே இங்க பாருங்க 2 4 6 அப்ப நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரணும் 8 வரணும் இங்க 14 கிடைச்சிருக்கு ஓகே அப்போ இந்த பிளேஸ்ல தான் நம்பர் சீரிஸ் வந்து பிரேக் ஆகுது அப்போ 84 தான் இன்கரெக்ட் ஓகே அப்போ ஆன்சர் 84 ஓகே நெக்ஸ்ட் 14th sum பார்க்கலாம் இதுல பாருங்க 840 210 ஆகுது ஓகேயா 840 டிவைடட் பை 4 பண்ணும்போது நமக்கு வந்து 210 கிடைக்கும் நெக்ஸ்ட் பாருங்க
என்ன வந்திருக்கணும்னா டிவைடட் பை 3 பண்ணும்போது ஆன்சர் 70 கிடைச்சிருக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் 70 டிவைடட் பை 2 னா 35, நெக்ஸ்ட் 35 டிவைடட் பை 1 னா 35 கிடைச்சிருக்கு. ஓகேயா? அப்ப எந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் ஆகுது? 70. இங்க 80 வந்திருக்கு. அப்போ ஆன்சர் 80. நெக்ஸ்ட் 15th சம் பார்க்கலாம். இல்ல பாருங்க 2 3 12. ஓகே, நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 2 க்கு 3 குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்? 1 வரும். நெக்ஸ்ட் 3 க்கு 12 குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்னா 9. ஓகே, 3 + 9 = 12. நெக்ஸ்ட் 12 க்கு 37 குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும்னா 5 25. 12 + 25 = 37. நெக்ஸ்ட் 37 ல இருந்து எதை ஆட் பண்ணா 86 வருதுன்னு பாருங்க. 49 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 86 166. ஓகே, 86 வந்து மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 80. ஓகே, இங்க பாருங்க 1 ஸ்கொயர்ட் = 1, 3 ஸ்கொயர்ட் = 9, 5 ஸ்கொயர்ட் = 25, 7 ஸ்கொயர்ட் = 49. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கிடைக்கணும்? 9 ஸ்கொயர்ட் = 89 கிடைக்கணும். 80 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 80 ல தான் இந்த நம்பர் சீரிஸ் வந்து பிரேக் ஆகுது. அப்போ 166 is the answer. நெக்ஸ்ட் 16th சம் பார்க்கலாம். இந்த சீரிஸ் எப்படி போயிருக்குன்னா 1 2s are 2. ஓகே, 2 கிடைக்குதா? நெக்ஸ்ட் 6 எப்படி கிடைக்குதுன்னா 2 3s are 6. ஓகே, இதுல உள்ள லாஸ்ட் நம்பரோட நெக்ஸ்ட் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? இங்க வந்து என்ன ஆகும்? 3 4s are 12. ஓகே, 12 கிடைக்குதா? 4 5s are 20 கிடைக்கணும். 18 கிடைச்சிருக்கு. அப்போ ஆன்சர் 18. நெக்ஸ்ட் 17th சம் பார்க்கலாம். அனாலஜில क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேயா? क्वेश्चन மார்க்ல என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா டபுள் ஈஸ்ட்க்கு முன்னாடி ஒரு ஈஸ்ட் வச்சு ஒரு ரெண்டு நம்பர் இருக்கும். ஓகேயா? இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்க போறோம். அந்த ரிலேஷனை வந்து இங்க அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா? 125 இதோட கியூப் நம்பர்னா 5 கியூப் = 125. ஓகே, அப்போ 5 க்கும் 2 3 க்கும் என்ன ரிலேஷன் பார்க்க போறோம். ஓகேயா? 2 + 3 = 5. அப்போ என்ன பண்ணிருக்காங்க? இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டு அதை கியூப் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது 125. ஓகே, அப்போ 1 + 6 = 7, 7 cube = 343. This is the answer. Next 18th சம் பார்க்கலாம். AF is 11, GL is question mark என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டான சம் தான், பார்க்கலாம். இங்க பாருங்க AF 11 இதுக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, A க்கு ஆப்போசிட் வேல்யூ என்ன இருக்கு? 26 இருக்கு. அதே மாதிரி F க்கு ஆப்போசிட் வேல்யூ என்ன இருக்கு? 21 இருக்கு. ஓகே, இதுல வந்து இண்டிவிஜுவலா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, 6 + 2 = 8, 2 + 1 = 3. நெக்ஸ்ட் இதை ரெண்டே ஆட் பண்ணிருக்காங்க. 8 + 3 = என்ன ஆகுது? 11. ஆன்சர் கிடைச்சதா? என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆல்பபெட்டோட ஆப்போசிட் நம்பரை வந்து இண்டிவிஜுவலா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி எழுதிருக்காங்க. ஓகே, நம்ம GL பார்க்கலாமா? G க்கு ஆப்போசிட் வேல்யூ என்ன இருக்கு? 20. ஓகே, நெக்ஸ்ட் L ஆப்போசிட் வேல்யூ என்ன இருக்கு? 15. ஓகே, இண்டிவிஜுவலா ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 + 0 = 2, 1 + 5 = என்ன வரும்? 6, 6 + 2 8. ஆன்சர் 8. நெக்ஸ்ட் 19th சம் பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா தெர்மோமீட்டர், டெம்பரேச்சர். ஓகே, இப்போ வந்து இது ரெண்டுக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, தெர்மோமீட்டர் எதை செக் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் செக் பண்ண யூஸ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி ஸ்பிக்மோமீட்டர் இது வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ரத்த அழுத்தமானி சொல்லுவாங்க. இது வந்து எது கண்டுபிடிக்க யூஸ் ஆகுதுன்னா பிளட் பிரஷர், பிபி கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. ஓகே, பிளட் பிரஷர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஜூன், செப்டம்பர், ஜூலை question mark. ஓகே, ஜூனுக்கும் செப்டம்பருக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்க போறோம். இது 30 days, இது 30 days. ஓகே, நெக்ஸ்ட் 30 days வந்து செப்டம்பர். அப்போ ஜூலை, ஜூலை வந்து 31 days வரும். நெக்ஸ்ட் 31 days வந்து என்ன வரும்னா ஆகஸ்ட். ஓகே, ஆன்சர் ஆகஸ்ட். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன்ல வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். அந்த டிஃபரெண்டா இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா? இத வந்து क्वेश्चनல எப்படி கேட்பாங்கன்னா which one is different கேட்பாங்க. தமிழ்ல வேறுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும், கீழ்கண்டவற்றில் வேறுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேயா? இது ரொம்ப ஈஸியான சம் தான். அந்த சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், டைரக்டாவே கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க BCD அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா? ABCD. ஓகே, அதே மாதிரி பாருங்க EFG ஆல்பபெட் வந்து சொல்லி பார்த்தாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்க HIJ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க KLM. ஆனா வந்து என்ன கொடுத்திருக்காங்க? KMN கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா என்ன ஒரு ஆல்பபெட்ல KLM கிடைக்கும்.
அப்போ fourth one தான் correct answer. Okay. Next பாருங்க இதுவும் ஈஸியான சம் தான். ஆல்பபெட் சொல்லி பாருங்க. O P Q R S T. Okay. இங்க இருந்து இங்க வருது. Okay. Next பாருங்க E F G. Okay. F ல இருந்து G போகுது. Next L M N. L ல இருந்து M. Okay. Next X Y Z. Y Z. Okay. என்ன ஆகுது? எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டர்ல வருது. இது மட்டும் ஃபார்வர்ட்ல போகுது. அப்ப ஆன்சர் F G. Next 23rd sum பார்க்கலாம். இதுல பாருங்க ஒரு பிளேஸ்ல மட்டும் क्वेश्चन மார்க் கொடுத்திருக்காங்க. அந்த क्वेश्चन மார்க்ல என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 21 17 19. ஓகே. இது எப்படி கிடைச்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேயா? 21 + 17 என்ன வரும்? 8 38. ஓகே. 38 divided by 2 பண்ணும்போது நமக்கு வந்து 19 கிடைக்கும். சென்டர் வேல்யூ கிடைக்கும். ஓகே. இதல செக் பண்ணி பார்க்கலாமா? 18 + 26. ஓகே. என்ன கிடைக்கும்? 8 + 6 14 remaining 1 44. ஓகே. divided by 2 என்ன வரும்? 22. கிடைச்சதா? அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 30 + 44 என்ன வரும்? 474. ஓகே. 74 divided by 2 என்ன வரும்? 30 7 2s are 14. Answer 37. Next 24th sum பார்க்க போறோம். இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்னா ஸ்கொயர் நம்பர். ஓகே. 25 எதோட ஸ்கொயர் நம்பர்னா 5 ஸ்கொயர். அதுமே 36 எதோட ஸ்கொயர் நம்பர்னா 6 ஸ்கொயர். ஓகே. Next 64 ஸ்கொயர். Next 49 7 ஸ்கொயர். ஓகே. Next 64 8 ஸ்கொயர். Next 36 6 ஸ்கொயர். ஓகே. அப்ப என்ன பண்ண போறோம்னா 5 6 30 இதுக்கு வந்து ரிலேஷன் எப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 6 are 30. நெக்ஸ்ட் பாருங்க 4 7s are 28. இப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8 × 6 8 6 are 48. அப்போ 48 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம் 25th sum பாருங்க. இந்த क्वेश्चन மார்க்ல என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே. இத வச்சு எல்லாத்துக்குமே ரிலேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இத மூணையும் நம்ம ஆட் பண்ண போறோம். 9 + 12 + 6 = என்ன வருதுன்னா 27. ஓகே. 27 க்கு 3 க்கு என்ன ரிலேஷன்னா 3 cube = 27 வரும். ஓகே. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாமா? இங்க 64 4 + 6 10 10 + 5 15 remaining 1 6 + 4 10 10 + 2 125. 125 எதோட கியூப் நம்பர்னா 5 cube = 125. ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். அது எதோட கியூப் நம்பர்னு பார்க்க போறோம். ஓகே. 6 + 6 12 12 + 2 14 remaining 1 3 4 5 6 64. 64 எதோட கியூப் நம்பர்? 4 cube. அப்ப ஆன்சர் 4. நெக்ஸ்ட் 26th sum பார்க்கலாம். இத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 6 × 4 6 4s என்ன வரும்? 24. ஓகே. அதே மாதிரி 6 + 4 = என்ன வரும்னா 10 வரும். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 4 3 34. கிடைச்சதா? என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அதே நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 8 5s are 40. 8 + 5 என்ன வரும்? 13 என்ன ஆகும்? 53. ஓகே. ஆன்சர் கிடைச்சதா? நெக்ஸ்ட் 11 × 3 33 11 + 3 14 என்ன கிடைக்கும்? 4 + 3 7 47. இப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 9 2s are 18 9 + 2 என்ன வரும்? 11. ஓகே. 8 + 1 9 1 + 1 2 29 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 27th sum பார்க்கலாம். இதுல பாருங்க ஆல்பபெட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகே. அதே மாதிரி ஆல்பபெட் கொடுத்திருக்காங்க. ஆப்போசிட்ல நம்பர் கொடுத்திருக்காங்க. இத ஏதோ பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட் நம்பர் கிடைக்கும். இதுதான் டெக்னிக். இப்போ பாருங்க E யோட வேல்யூ என்ன இருக்கு? 5 இருக்கு. ஓகே. E வேல்யூ 5. ஐ மீன் B வேல்யூ பாருங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. இந்த ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. ஓகே. அப்போ 5 - 2 = 3. ஓகேயா? அப்ப இதோட வேல்யூவை இதோட வேல்யூக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும்போது நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க PA செக் பண்ணிரலாமா? P யோட வேல்யூ என்ன இருக்கு? 60 minus A வேல்யூ 1. ஓகே. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 15 கிடைச்சிருக்கா? அப்போ TM க்கு இதே மாதிரி தான் வரும். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இப்ப ஆன்சர் என்ன வரும்? A வேல்யூ என்னது? 1 minus M வேல்யூ 13. 1 minus 13 என்ன ஆகும்? 12 minus 12 ஏனா
13 தான பெரிய நம்பர், அதோட சைன் என்னது மைனஸ். ஓகே, அப்போ -12. ஆன்சர் -12. This is the answer. நெக்ஸ்ட் 28th சம் பார்க்கலாம். இதுல பாருங்க 125 64 40. ஓகே, இந்த 125 எதோட கியூப் நம்பர்னா 5 கியூப் ஈக்குவல் டு 125. அதே மாதிரி 64 வந்து 8 ஸ்கொயர். ஓகே, இங்க பாருங்க 5 கியூப் கிடைச்சிருக்கு, 8 ஸ்கொயர் கிடைச்சிருக்கு, இங்க 40 கிடைச்சிருக்கு. 5 into 8, 5 8s are 40. ஓகே, இங்க செக் பண்ணி பார்க்கலாமா? இது 8 வந்து எதோட கியூப் நம்பர் 2 கியூப். ஓகே, 16 வந்து எதோட ஸ்கொயர் நம்பர் 4 ஸ்கொயர். 2 into 4 equal to 8. ஓகே, நமக்கு வந்து இங்க क्वेश्चन மார்க் கிடைச்சிருக்கு. இது வந்து என்ன நம்பரா வரும்? ஸ்கொயர் நம்பர் 5 ஸ்கொயர். ஓகே, ஏதோ ஒரு நம்பரை வந்து இங்க மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேயா, இத நான் x ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, x into 5 equal to என்ன கிடைக்கணும்? 15 கிடைக்கணும். ஓகே, இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 15 கிடைக்கணும். இந்த நம்பர் தான் ஆன்சர் கிடையாது, இதோட கியூப் நம்பர் தான் ஆன்சர். இங்க பாருங்க 2 கியூப் equal to 8, அதே மாதிரி 5 கியூப் equal to 125. அப்போ x கியூப் equal to இந்த ஆன்சரா வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் x கண்டுபிடிச்சலாம். x equal to என்ன கிடைக்கும்? 15. 5 வந்து equal to இந்த சைடு போகும்போது எப்படி ஆகும்? divided by 5. 5 3s are 15. அப்போ x cube equal to என்ன வரும்? 3 cube equal to 27. Answer 27. Next 29th sum பார்க்கலாம். இதுல பாருங்க இந்த क्वेश्चन மார்க்ல என்ன வருதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா, இப்போ 93 எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இங்க 15 into 5 என்ன வரும்? 75. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 6 into 3. 6 3s are 18. ஓகே, ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். 8 plus 5 13, 3 remaining 1 7 8 9. ஓகே, 93 தான் ஆன்சரா கிடைச்சிருக்கு. செக் பண்ணிரலாமா? 18 into 1 18, 4 8s are 32. ஓகே, 8 plus 2 10, 3 plus 2 5. ஓகே, 50 ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆன்சர் செக் பண்ணிரலாம். 7 5s are 35 plus 9 6 are 54. Okay, 5 plus 4 9, 3 plus 5 plus 3 8, 89 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 30 சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 6 4. ஓகேயா, 5 இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 5 into 6 into 4. ஓகே, 5 6 are 30, 5 4s are 12. ஓகே, இன்னும் 0. நமக்கு வந்து 12 கிடைக்கும். என்ன ஆகும்? டிவைடட் பை 10 போட்டோம்னா 12 கிடைக்கும். ஓகேயா, என்ன பண்ணிருக்காங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 10 பண்ணிருக்காங்க. இதை இங்க செக் பண்ணிரலாமா? 6 into 5 into 7. ஓகே, 6 5s are 30. ஓகே, 7 3s are 21. 0 divided by 10. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 21. ஓகே, அப்ப ஆன்சர் என்ன ஆகும்? 8 4s are 32 into 10 equal to என்ன கிடைக்கும்? 320 divided by 10 equal to என்ன கிடைக்கும்? 32. This is the answer. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இதோட கண்டினியூட்டி பார்ட் 2 பார்ட் 3ல வரும். ஓகேயா, வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல 8th ஸ்டாண்டர்ட் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.